Hello friends, welcome to MATLAB channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். நேற்று நம்ம எக்ஸாம்பிள் 1.1 1.2 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா let a is equal to x belongs to n. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். 1 less than x less than 4, b is equal to x belongs to w, w na whole numbers. 0 less than or equal to x less than 2, c is equal to x belongs to n natural numbers, x less than 3, then verify that ன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்னங்கிறது என்ன சொன்னோம், நேச்சுரல் நம்பர்ஸ். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், W na whole numbers. இப்போ நம்ம இங்கே ஏவோட வேல்யூலாம் என்னன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to 1 less than x less than 4ன்னு கொடுத்துருக்காங்க. less than or equal to x less than or equal to 4ன்னு கொடுத்தாதான் இந்த 1ஐயும் இந்த 4ஐயும் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா 1க்கும் 4க்கும் நடுப்புற உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போ 1க்கும் 4க்கும் நடுப்புற என்னென்ன இருக்கும், 2 3 இருக்குமா, அப்போ 2, 3. அதே மாதிரி b ஈக்குவல் டு b இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 less than or equal to x less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ less than or equal to xனால் 0வை சேர்த்துக்கணும். அப்போ 0 1 2 வருமா, வராது. ஏன்னா இங்கே less than or equal to கொடுக்கல. இப்போ இதுக்கு என்னென்னா கீழே இந்த மாதிரி கோடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி அது கொடுக்கலன்னா அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்போ இங்கே என்னென்ன வரும்னா 0வும் 1ம் வரும். அதே மாதிரி சிக்கு வந்து என்னென்ன வரும்னா x லெஸ் தென் 3 நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1 2 வரும், 1 2 வரும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b union c is equal to a cross b union a cross c. அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்து a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன abc கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேருந்து என்ன பண்ணோம்னா a cross b union c equal to a cross b union a cross c. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து b யூனியன் சினா என்னென்னு கண்டுபிடிக்கணும். நம்ம செட் லாங்குவேஜில் படிச்சிருப்போம். யூனியன்னா என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். இப்போ இங்கே b யூனியன் சி கிட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ வந்து 0, 1. யூனியன் சியோட வேல்யூ வந்து 1, 2. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா என்ன வரும், 0, 1, 2. இப்போ நம்ம அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b யூனியன் c கண்டுபிடிக்கணும். a cross b யூனியன் c கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து 2, 3. cross b யூனியன் c வந்து 0, 1, 2. இப்போ நம்ம இதை பற்றி க்ராஸ் பண்ணுவோமா. இப்படி நம்ம எல்லாத்தோடையும் க்ராஸ் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ நம்ம அப்படி எழுதணும்னா என்னென்ன வரும், 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, அது மாதிரி 3, 2. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross bயும் a cross aயும் கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் யூனியன் பண்ணால் இது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு சொல்லணும். இப்போ நம்ம பண்ணுவோமா, இப்போ a cross b ஏவையும் பிஏவையும் க்ராஸ் பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன 2, 3. பியோட வேல்யூ என்ன 0, 1. ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இது a cross b சொல்லியாச்சு. அதே மாதிரி அடுத்தது a cross c கண்டுபிடிக்கணுமா. a cross c is equal to ஏவோட வேல்யூ என்னது 2, 3யா 2, 3. சியோட வேல்யூ வந்து 1, 2. இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணோன்னா 2, 3, 2, 2, 3, 1,
3,2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு A cross B தெரிஞ்சிருச்சு, A cross C தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே என்ன வேணால் சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது A cross B யூனியன் A cross C. ஓகேவா? யூனியனை எல்லாமே சேர்த்து எழுத வேண்டியதான். அப்போ A cross B யோட வேல்யூ 2,0, 2,1, 3,0, 3,1. யூனியன் போட்டு A cross C யோட வேல்யூ 2,3, 2,2, 3,1, 3,2. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 2,0 வரும். அடுத்தது 2,1 வரும். அடுத்தது 2,2 வரும். அதே மாதிரி இங்கே எழுதணுன்னா 3,0 வரும், 3,1 வரும், 3,2 வரும். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு? 2,0, இங்கேயும் 2,0, 2,1, 2,1, 2,2, 2,2, 3,0, 3,0, 3,1, 3,1, 3,2, 3,2. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டு ஈக்குவல் எழுதிடலாமா? அப்போ 1 = 2. ஸோ A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection C is equal to A cross B intersection A cross Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா B cross intersection Cனா இன்டர்செக்ஷன்னா என்னென்னா காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ B intersection C, பியோட வேல்யூ என்ன? 0,1. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 1,2. இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் காமன் டேர்ம்ஸ். அப்போ 1 மட்டும் எடுத்துட வேண்டியது. இப்போ இதை வச்சு எழுதணுன்னா A cross B intersection C equal to A ஓட வேல்யூ 2,3 cross 1. அப்போ என்னென்ன வரும்? 2,1, 3,1 வரும். ஆமாவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம ஆல்ரெடி A cross Bயும் B cross A cross Cயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இப்போ அதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதணுன்னா A cross B intersection A cross C. இப்போ அந்த ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2,0 இருக்குது, இங்கே வந்து 2,0 இல்லை, அப்போ அது வராது. அதே மாதிரி இங்கே 2,1 இருக்கா? A cross Bயில் 2,1 இருக்குது, இங்கே A cross Cயில் 2,1 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்னா 2,1 வரும். அதே மாதிரி அடுத்தது இங்கே 3,0 இருக்குது, இங்கே 3,0 இல்லை, இங்கே 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்கா? இருக்குது. அப்போ இங்கே 3,1. இது செகண்ட் சப்டிவிஷன். நான் கண்டினியூஸாக போடுறதுனால A cross Bயும் A cross Cயும் நான் போடாமல் போட்டிருக்கேன். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு தனித்தனி கொஷினாக தான் கேட்பாங்க. நீங்கள் A cross B A cross C கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இங்கே இப்படி போட்டிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 1 and 2 என்னாச்சு? ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ 1 = 2. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. உங்களுக்கு 5 மார்க்கில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் தான் 5 மார்க்கில் வரும். இது நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் தான் இந்த நம்பரை சேர்த்து எழுதணும், இல்லைன்னா இந்த நம்பரை சேர்த்து எழுதக்கூடாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.